வணக்கம். ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகிறேன்னு சொன்னதும் ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷனும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த நகர் நீங்கு படலம். முதல்ல லக்ஷ்மணன். யாவராலும் மூட்டப்பெறாத கால கடைத்தி என மூண்டு எழுந்தான். ஆத்திரத்தில் கதறினான். சிங்கத்துக்கு இடும் தீஞ்சுவை உணவை நாய்க்குட்டிக்கு கொடுப்பதா அவர்கள் அறிவு கெட்டது. அந்த பெண் அவலத்துக்கே ஆளாகிவிட்டாள். பெண்களே என் எதிரி அப்படின்னு ராமருக்கு கொடுக்க வேண்டிய அரசுரிமையை இப்படி பரதனுக்கு கொடுக்குறாங்களே அந்த கைகேயி அப்படின்னு கதறாரு. அடுத்து வில்லை எடுத்துக்கிட்டு ராமர்கிட்ட சொல்கிறாரு, நீ முடிசூடுவதை தடுப்பது எவரேனும் நான் கொன்று குவிப்பேன், உனக்கு முடி கவிப்பேன், இது உறுதி. தடுப்பவர் தடுத்து பார்க்கட்டும், முடிந்தவர் முன்வாருங்கள் அப்படிங்கிறார். உடனே அதுக்கு ராமர் சொல்கிறாரு, இது தந்தையோட கட்டளை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு லக்ஷ்மணன், உனக்கு அரசில்லை என்றாலும் நான் பொறுத்துக்கொள்வேன், ஆனால் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்களே, உங்களை விட்டுட்டு நான் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ராமர், இதெல்லாம் விதியின் செயல் அப்படிங்கிறார். உடனே அதுக்கு லக்ஷ்மணன், விதியா? இல்லை, இது சதி. என் வில்லால் அந்த விதியின் செயலை நான் மாற்றி காட்டுகிறேன். என் வில்லின் முன் எவர் சொல்லும் நில்லாது அப்படிங்கிறார். உடனே அதுக்கு ராமர், நீ கல்வி கற்றவன், சாத்திரம் பயின்றவன், பெற்றோரை எதிர்ப்பது பேதமையாகும், சீற்றம் உன் ஏற்றத்தை கெடுக்கும், என் சொல் கேட்டு நீ சினமடங்கு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இனிமையான சொற்களை எல்லாம் கேட்டு லக்ஷ்மணனோட சினம் அடங்கியது. இந்த இடத்துல விவேகம் வேகத்தை அடக்கியது. இவங்க 2 பேரும் சேர்ந்து சுமத்திரை கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் சுமத்திரை அழுதுட்ருக்காங்க. அப்போ ராமர் சொல்கிறாரு, என் தந்தையை ஒருபோதும் நான் பொய்யனாக்க மாட்டேன், அதனால் கவலைப்படாதீங்க, இது நான் போவது உறுதி அப்படிங்கிறார். உடனே சுமத்திரை லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறாங்க, ராமனும் சீதையும் தான் உனக்கு தாயும் தந்தையரும், ராமன் செல்லும் வனம்தான் உனக்கு அயோத்தி, நீயும் புறப்படு, உனக்கு மரவுரி நான் தருகிறேன், அங்கே போய் ராமருக்கு ஒரு தொண்டனை போல் நீ பணிவிட செய். 14 ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் திரும்பி வந்தால் நீயும் வா, இல்லை என்றால் நீ முதலில் இறந்து விடு அப்படிங்கிறாங்க. இப்படி சுமத்திரிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே கைகேயி கிட்டேருந்து ராமருக்கும் மர உரி வருது. 2 பேரும் மர உரியை போடுறாங்க. ராமர் லக்ஷ்மணன்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன மர உரி போடுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறாங்க, மீனுக்கும் நீல நிற செடிக்கும் அந்த நீரே ஆதாரம், இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் இந்த பூமியே ஆதாரம், அதே போல் எனக்கும் சீதாதேவிக்கும் ராமனாகிய நீங்கள் தான் ஜீவாதாரம் அப்படிங்கிறாங்க. ராமனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் சரின்ட்டார். உடனே அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து சீதை இருக்க மாளிகைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் 2 பேரும் 14 ஆண்டுகள் வனத்துக்கு போயிட்டு திரும்பி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதை நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு ராமர், காட்டுக்கு போகும் வழிகள் எல்லாம் முட்கள் இருக்கும், அந்த பரல் கல்கள் சுடும் அப்படிங்கிறாங்க. சீதைக்கு ராமருக்கு அரசுரிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சது கூட வருத்தம் இல்லையா, ராமர் காட்டுக்கு போக போறாருன்னு தெரிஞ்சதும் வருத்தம் இல்லையா, ஆனால் என்னை இப்படி இருன்னு சொல்லிட்டு பிரிந்து போறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கான். அதான் என்ன சொல்கிறாங்களாம், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய காட்டில் எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இடம் இல்லையோ அப்படிங்கிறாங்க. அடுத்து பெற்றோர்கள் உத்தரவை கேட்டு பணிந்து நடப்பது புனித செயல்தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இல்லாலை பிரிந்து போவது ஏன் என்னைய மட்டும் பிரிந்து போறீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு ராமர் சொல்கிறாரு, நீ இருந்தால் எனக்கு துன்பம் நேரிடும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு சீதை சொல்கிறாங்க, நான் இருந்தால் உங்களுக்கு துன்பம் வரும், நான் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை இன்ப நிலையமாகி விடுமா அப்படிங்கிறாங்க. இந்த டயலாகை ராமரால் மறக்கவே முடியலை. அப்படியே நின்று வாயடைச்சு போயிட்டாரு. இந்த டயலாகை கடைசி வரைக்கும் அவரால் மறக்கவே முடியலை. இந்த வாசகத்தை தான் ராமர் சீதாதேவியை ராவணன் கிட்டேருந்து மீட்கும் போது அடையாள செய்தியாக கொடுத்து அனுப்புவார். அடுத்து மூவரும் வனத்துக்கு கிளம்புறாங்க. அடுத்து தசரதனோட நிலை என்னாச்சு? தசரதன் ராமர் காட்டுக்கு போன 5 நாளைக்கு பிறகு
பட்னியாக இருந்து என்ன சொல்கிறான்னா, என் வாய்மையை வெல்ல நீ விருப்பத்தோடு வனத்துக்கு சென்றாயா ராமா, நான் வானகத்துக்கு செல்கிறேன் அப்படின்னு அவர் இறந்து போகிறார். கோசலை என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகனே என் கணவன் உயிரை போக்க காரணமாகிட்டானா, இதெல்லாம் விதியின் செயல்தான் அப்படிங்கிறாங்க. பரதன் என்ன பண்ணுறாரு, ராமரோட பாதுகைகையெல்லாம் சிம்மாசனத்தில் வச்சு தினமும் பூஜை செஞ்சு அரசாண்டு அந்த ராமனின் வருகையே காத்துக்கிட்டு இருக்காங்களாம் 14 வருஷமும். இவங்க எல்லாரோட ரியாக்ஷனையும் பார்த்தாச்சு. இந்த ஊரில் இருக்க நகரில் இருக்க மக்களோட ரியாக்ஷன் என்ன? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், மீன், மான், மயில், ஏன் ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையில் இருக்கும் உருவம் பெறாத உயிர் கூட அழுததாம் அப்படிங்கிறாங்க. நன்றி, வணக்கம்.